வணக்கம். இன்னைக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு சுவையான லட்டு எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது எனர்ஜி லட்டுன்னு சொன்னேன். இந்த எனர்ஜி லட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 4 பொருட்கள் தான். கேழ்வரகு மாவு, நிலக்கடலை, எள்ளு, வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை. இப்போ கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் எப்படி வந்து கேழ்வரகு மாவு, அதாவது முளைக்கட்டின கேழ்வரகு மாவு தயாரிக்கிறதுன்னு. அந்த மாதிரி முளைக்கட்டின கேழ்வரகு மாவை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். அதோட நிலக்கடலை, எள்ளு, நாட்டு சக்கரை. இப்போ நிலக்கடலை 1 கப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு 3/4 கப்பு நம்ம கேழ்வரகு மாவும் 3/4 கப்பு நாட்டு சக்கரையும் 1/4 கப் அளவுக்கு எள்ளும், கருப்பு எள்ளும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து நிலக்கடலையை வறுத்துக்கிறோம். நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து திரும்பி வர குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லட்டு கொடுக்கலாம். இந்த லட்டு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அடுத்ததான் வந்து நம்ம கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கேழ்வரகு மாவை நம்ம புட்டுக்கு நம்ம எப்பயும் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணிக்கு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா வெளியில் கடைகளில் வந்து நிறையா தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அதை தவிர்த்துட்டு இந்த லட்டு நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இது புத்துணர்வு கொடுக்கறது மட்டும் இல்ல, உடலுக்கு பலவிதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய லட்டா இருக்கும். அதிகமான சுண்ணாம்பு சத்தும் இதுல இருக்கு, அதிகமான இரும்பு சத்தும் இருக்கு. அது மட்டும் இல்ல புரதமும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு லட்டு. அடுத்ததான் வந்து நம்ம எள்ளையும் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த லட்டை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய மூட்டு வலியிலேருந்து ரத்த சோகையிலேருந்து பல நோய்களை சரி பண்ண முடியும். பெண் குழந்தைகள் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு லட்டு இது. இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. உங்களுக்கு நாட்டு சர்க்கரையாக இருந்ததுன்னா பரவாயில்ல, வெல்லமாக இருந்ததுன்னா வெல்லத்தை நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வேர்க்கடலையை முதல்ல, அடுத்ததை வந்து நம்மளுடைய எள்ளு, அப்புறம் கேழ்வரகு மாவு, நாட்டு சர்க்கரை இது 4ஐயும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு லட்டுக்கு தேவையான மாவு ரெடி. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்க வேண்டியதான். அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு புத்துணர்வு லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது எனர்ஜி லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், நெய் 1 ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கலாம். சுவையான லட்டு தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.